உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, அஷ்டம சனி என்னதான் செய்யும்? பல அன்பர்கள் இந்த அஷ்டம சனியில இது செய்யக்கூடாதுங்களா, இந்த அஷ்டம சனியில தொழில் துவங்கக்கூடாதா, அஷ்டம சனியில விபத்து ஏற்படுமா, எல்லாம் பலதரப்பான என்னுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய இப்போ யூடியூப் வந்து உடனே டெய்லி செல்லில் பார்த்தேன்னு பார்த்து ரொம்ப பயமுறுத்துறாங்கன்னு சொல்லும்பொழுது மறு பதிவு நான் செய்கிறேன். ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. சிம்மராசி அஷ்டம சனி 2 வீடியோ என்னமோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், பாருங்க. பார்க்காதவங்க இந்த சென்மி பிளேலிஸ்ட் அப்படின்னு என்னுடைய வாட்ஸ்அப் 98422 984220865 இந்த நம்பரில் சென்மி பிளேலிஸ்ட் சிம்மம் அப்படின்னா ஒரு 50 வீடியோ இருக்கும். அதில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசுனது எல்லாமே தெளிவாக இருக்கும். அதை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு தீர்க்கமாக ஆலோசனை பண்ணி அவசரப்படாமல் நல்ல தலைமை தாங்கக்கூடிய பண்பும் தைரியமும் ஒருங்கே பெற்றவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வல்லவனுக்கும் வழுக்கும் பாறை, அந்த மாதிரி சூழலை நமக்கு உணர்த்துவதற்குத்தான் இந்த நம் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது அதனுடைய நம்ம பதட்டமான சில காரியங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு படிப்பினை. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. யார் அகப்படுறது? உண்மையில் நிறைய பேர் போவாங்க. உதாரணமாக அப்போ சிம்ம ராசி ஒருத்தர் போகிறாரு, உடனே டிராஃபிக் நிறுத்தி ஃபைன் போட்டாங்கன்னா அதுதான் அஷ்டம சனி. நாம் எதுக்கு நம்ம வந்து உண்மையில் போகணும்? கோள்களுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இந்த மானிடர்களுக்கு உண்டு, ஜீவராசிகளுக்கு உண்டு. அதில் இந்த அஷ்டம சனி யாருக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு அஷ்டம சனி நடக்கும்போது நல்லா கூர்ந்து கவனிச்சேன். அந்த 2.5 இயர்ஸ் நடக்கும் திசை ஒரு நல்ல திசையாக நடந்தது. அதனால் பெரிய இழப்பீடுகள் இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களில் ஏமாந்து போனோம். அது எப்படி ஏமாந்தோம் அப்படின்னா, ஒருத்தவன் நல்லவனாட்டம் பேசுவான், நல்ல நம்பிக்கையோடு பேசுவான். அப்போ அவன்கிட்ட நம்ம ஏதாவது கைமாத்தா பணம் கூடன்னு வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுவான். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் அவங்கள போற்றி பாராட்டி பேசக்கூடியவர்கள் அவங்க அந்த நிமிஷத்தில் என்ன நினைக்கிறாங்களோ எடுத்து கொடுத்துருவாங்க. அதுதான் அவங்களுடைய பலவீனம். அப்போ உங்களுடைய பலம் பலவீனம் இனியவை 40 எல்லாம் பழைய வீடியோக்களில் நிறைய பேசியிருக்கோம். அப்போது 7.5 நாட்டு சனியில் 7.5 வருஷத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை ஒரு 2.5 ஆண்டுகளில் புரிஞ்சிக்க போறீங்க. நல்லவர்கள் யார், நடிப்பவர்கள் யார், பாராட்டுக்கு சொந்தக்காரர்கள் யார், பாராட்டும்படியானவர் யார். அதே மாதிரி நமக்கு தெரியாத புரியாத துறைகளுக்கு நாம் வந்து அடியெடுத்து வைக்கக்கூடாது. இதான பரிகாரம். நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அஷ்டம சனி, அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வேற வேலை தேடுறேன்னு போய் அங்கே போனால் இதை விட பெரிய கொடுமைகள். என்ன காரணம்? தசாபுத்தி கெட்டிருக்கும். மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இப்போ மக நட்சத்திரம் சிம்ம ராசி சூரிய திசை போயிட்டு இருக்கும், பெருசாக பாதிக்காது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு சொல்கிறேன். பூர நட்சத்திரம் சந்திர திசை போயிட்டு இருக்கும், தடுமாற்றங்கள் ஏற்படும், முடிவுகள் எடுக்க முடியாது. உத்திர நட்சத்திரம் ஒரு 18 to 36 ராகு திசை போயிட்டு இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அஷ்டம சனி ப்ளஸ் ராகு திசை ப்ளஸ் சிம்ம ராசி. இதோட ஷேர் மார்க்கெட், இந்த கிரிப்டோ கரன்சி, எம்எல்எம், ஃபைனான்ஸ் பண்ணுறது, சீட்டு நடத்துறது, அதே மாதிரி ஜாமீன் போடுறது, ஷூரிட்டி கொடுக்கறது,
கைமாத்து கொடுக்கறது, வட்டி தொழில், இதெல்லாம் பண்ணும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ராகு என்ற ஒரு திசை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல நெஞ்சுரம் உடையவர்கள். அதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, வல்லவனுக்கும் வழுக்கும் பாறை. அப்ப அந்த ராசிக்கு 8ல் சனி, உங்க ராசிக்கு 7 8ல். யார் நமக்கு முதுகுல குத்துவா? நம்முடைய சொந்தக்காரனே, நண்பனே, நமக்கு ரொம்ப வேண்டியவனே, நம்மளுடைய பார்ட்னரு, நம்மளுடைய மனைவி வழி சொந்தக்காரன், கணவன் வழி சொந்தக்காரன், இவங்கள்ட்டெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். எனக்கு ப்ராக்டிக்கலாக தான் பேசி பழக்கம், ஆசை வார்த்தைகள் சொல்ல தெரியாது. என்னை பொறுத்தவரை எப்போதுமே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உழைப்பால் உயரக்கூடிய சிம்ம ராசிக்காரர் நீங்கள். நமக்கு கிரகங்கள்லாம் பேசாது, நம்ம உழைப்பே உயர்வுன்னு போயிட்டு இருக்கக்கூடிய தாத்பரியத்தில் இருக்கக்கூடிய நீங்க அந்த அஷ்டம சனியை கொஞ்சம் கவனம் செலுத்தாம இருந்துட்டு ஏமாந்துட்டீங்கன்னா, நல்ல திசாபுத்திகள் அப்படின்னா என்ன? உங்க லக்னத்திற்கு நல்ல ஒரு சூரியன், சந்திரன், செவ்வாய் லக்ன ரீதியாக சப்போர்ட்டிவா இருந்தால் நல்லா இருக்கும். ராகுங்கிறது இருக்கும் இடத்தை பொறுத்து தீர்மானம். ஆனால் ராகுங்கிற திசை டிஃபிகல்ட்டான திசை தான். குரு திசை நல்ல விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணமாக இருந்து குரு திசை நன்மை செய்யும். அப்படி உள்ளவங்க பெருசா இந்த இது பாதிக்காது. உத்தர நட்சத்திரத்துக்கு குரு போயிட்டு இருக்கும் 36ல இருந்து 46, 50 என் வயசுக்காரருக்கெல்லாம் போயிட்டு இருக்கும், பெருசா பாதிக்காது. இல்லாத போது யாரெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டுமே ஆனால், படித்து முடித்து விட்டு வேலைக்கு காத்திருக்கக்கூடியவர்கள் அஷ்டம சனியில் அவங்க கேம்பஸில் செலெக்ஷன் ஆகி இன்னமும் ப்ராஜெக்ட் கொடுக்காமலே இருப்பாங்க. அது ஒன்று. அதே மாதிரி நினைச்ச வேலை கிடைக்காம இருக்கும், கிடைச்ச வேலைக்கு போயிருங்க. கிடைச்ச வேலை கிடைத்தவர்கள் இப்போ அங்கே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படும். நீங்கள் நேர்மையானவர், உங்களுடைய வேலையில் குறைபாடுகள் இருக்காது. அப்போ ஓபி அடிக்கிறவங்களை கண்டா உங்களுக்கு பிடிக்காது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் யார் என்ன பண்ணால் நம்மளுக்கு என்ன, யாரையும் நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. அது அஷ்டம சனியிலேருந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் நாம் யாருக்கும் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கோ ஒரு பிரச்சனைக்கு போய் நிற்கிறத வேண்டாம். யாருக்கும் போய் நம்ம வக்காலத்து வாங்கிறது, ஜாமீன் போடுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது. நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு பணத்தை கட்டி ஏமாந்து போகிறது, அதெல்லாம் ஜாதகங்களை தெளிவாக பார்த்த பிறகு செய்யணும். அதே மாதிரி வெளிநாட்டு அமைப்பு இருக்கா? நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேனே, வெளிநாட்டு யோகம் யாருக்கு? அந்த மாதிரி யோக அமைப்பு உங்களுக்கு இருந்து பெரும்பாலான சிம்ம ராசிக்காரர்கள் தான் பிறந்த மண்ணிலேயே வாழ்ந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். ஒரு சில ஜல லக்னம் சர லக்னமாக இருக்குமே ஆனால் சில காலங்கள் பல காலங்கள் வெளிநாட்டில் இருந்து விட்டு மீண்டும் சொந்த ஊருக்கே வர விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள் எனது பார்வையில். அதே மாதிரி அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா புதுசாக எங்கேயாவது ஜம்ப் ஆகணும்னு நினைக்காதீங்க, ஜாதகத்தை பார்த்துட்டு ஆகும். அதே மாதிரி நல்ல வேலை இருக்கும் பொழுது அதை விட்டு நம்ம சொந்தமாக தொழில் செய்யலாம்னு போகும்பொழுது இந்த அஷ்டம சனியை தவிர்ப்பது நல்லது. இந்த காலத்தை தவிர்ப்பது நல்லது. அதன் பிறகு நீங்கள் பண்ணுங்க, அல்லது ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா பெரும்பாலான சிம்மம் ராசிக்காரர்கள் அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கறது விரும்ப மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு பக்கம் வேலைக்கு போங்க, உலகம் என்னன்னு அப்போ தான் தெரியும். உடனடியாக நீங்கள் உங்கள் அப்பா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் போய் சீட்டில் உட்காரேன்னு போய் உட்காராதீங்க. அப்போ என்ன ஆகும்னா பல அனுபவங்கள் உங்களுக்கு குறைவாக இருக்கும். இப்படி உட்காந்து நீங்கள் வேலை செய்யும் பொழுது வேலைக்காரர்களுடன்
சரியான உடன்பாடு இல்லாமல் அவர்கள் வேலையை விட்டு போகிறதும், அதனால் நிறுவனத்திற்கு இழப்பீடுகளும் ஏற்படலாம். அப்போ ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட் படித்து முடிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா உடனே எங்கேயோ ஒரு பக்கம் வேலைக்கு போயிருங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ வேலைக்கு போயிட்டீங்கன்னா நல்ல உலக அனுபவங்கள் உங்களை பட்டை தீட்டும். அதன் பிறகு வாங்க, 2 வருஷம் கழித்து தாராளமாக உங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் எடுத்து செய்ய வேண்டியதானே. அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சி ஈடுபடக்கூடியவர்கள் அங்கிருந்து விசா அடித்து ரெடி பண்ணி நண்பர்களோ உறவினர்களோ இருந்து நம்ம கேரண்டியாக கொடுத்தா மட்டும் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. ஒரு பையன் அப்படி தான் போயிட்டு ஒரே வாரத்தில் மலேசியா போயிட்டு செலவு பண்ணி திரும்பி வந்துட்டார். திரும்பி வர்றதுக்காக நம்ம இப்போ செலவு பண்ணோம். அஷ்டம சனி என்றால் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள். உடனே ஆக்சிடென்ட்னு எடுத்துக்கூடாது, இன்சிடென்ட், திடீரென்று நடக்கக்கூடிய சம்பவங்கள். சிம்ம ராசிக்கு திடீர் கல்யாணம், திடீர் முயற்சி, திடீர்னு நினைச்சங்க, யோசனை பண்ண உடனே ஆரம்பிச்சிட்டோம், அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. திடீர்னு வேலையை விட்டு நிற்கிறது, திடீர்னு வேலையை விட்டு என்னை தூக்கி விட்டார்கள் என்று சொல்வதும் அஷ்டம சனி. இது எல்லாம் பரிகாரம் என்ன? உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் பரிகாரத்தை தீர்மானிக்கும். அது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த அஷ்டம சனி ப்ரிடிக்ஷனை ஓரமாக வச்சுட்டு தசாபுத்தி நன்றாக இருக்கும் பொழுது உங்களுடைய இதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஆக எதெல்லாம் செய்யக்கூடாது? தெரியாத தொழிலில் ஈடுபடக்கூடாது, தெரியாத நபர்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் ஆகாது. பொதுவாக சிம்மம் சிங்கிளாகத்தான் ஜெயிக்கும், சிம்மத்துக்கு கூட்டு ஆகாது. இந்த மாதிரி நேரங்களில் ஒரு கூட்டு தொழில் பண்ணுறேன்னு பண்ணி அது பாதியிலே ஸ்டாப் ஆகி நின்று போயிடும். அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் அவங்க மூலமாகத்தான் நம் முதுகில் குத்தப்படுவீர்கள். அவர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களுடன் நமக்கு உறவாடுவது அளவாக இருக்க வேண்டும். அவர்களுடன் நம்ம இணைந்து பணியாற்றும் பொழுது கவனம் எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி நல்ல நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதை விட்டுட்டு வேறு பக்கம் போகிறேன்னு நீங்களா போகாதீங்க. ஒரு நிறுவனம் ஆட்குறைப்பு செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குது, ரைட்டு. இப்போ கூட ஒருத்தர் பேசினார், ஆமாம், ஆள் குறைப்பு செய்கிறதுல எனக்கு சிம்ம லக்கணம் அவர், பட் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை ட்ரா பண்ணிட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி தான் சேர்ந்துருக்கிறாரு. நேற்றே முந்தின நாள் தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் ஆன்லைன். என்னாச்சுன்னா போயிருங்க, கேது புத்தி அவருக்கு, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, கேது புத்தி. அதே மாதிரி வேலை ட்ராப் ஆகி போச்சு. சரிங்களா? அது மாதிரி அந்த நிறுவனமாக பார்த்து நம்மளே வேலையை விட்டு, அவருக்கு மீன ராசி ஜென்ம சனி, அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனமாக பார்த்து உங்களுக்கு வேலை இல்லை போங்க அப்படின்னா அது நமக்கு அஷ்டம சனி அப்படின்னு அக்செப்ட் பண்ணி மைனரில் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்து ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம வேலையை தேடலாம். இதெல்லாம் தான் நல்ல ஒரு சொல்யூஷன். சரிங்களா? அஷ்டம சனியில் மாணவர்கள், இந்த நீட் அட்டன் பண்ணுறவங்க மாணவர்கள்லாம் நல்லா கவனமாக படிக்கணும். இப்போ மே மாதம் எல்லாம் எக்ஸாம் வரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க நீட் அட்டன் பண்ணுறவங்க, சிஏ பண்ணுறவங்க, கல்லூரியில் எல்லாம் இது ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்தை பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் உங்களுடைய கரியரில் கவனமாக இருந்தீங்கனாலே வெற்றி நிச்சயம். என்ன நேயர்களே, அஷ்டம சனி என்னதான் செய்யும் சிம்ம ராசிக்கு அப்படிங்கிற பதிவு பார்த்தோம். இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.